இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எடுபட்டவன் குழந்தைங்க சாப்பிட பாரதி சாப்பாடை எடுக்க போனா எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு குடுக்க சொல்லி வேலைக்காரியா மாத்திட்டா. இதெல்லாம் எங்கேன்னு போய் சொல்றது? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு எல்லாரும் முன்னாடி நின்னு சத்தம் போட்டு பாரதி தான் ஆதியோட பொண்டாட்டின்னு சொல்லிடலாம்னு தோணுது. ஆமா பட்டி, மித்ரா மேடம் சொன்னாங்கன்னு பாரதி அண்ணி எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை செய்யறாங்கன்னு தெரியல. அவங்களே எடுத்து போட்டு சாப்பிட போறாங்க. ஜூஸ் வேணா அவங்களே எடுத்து போய் குடிக்க போறாங்க. உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, உங்க அன்னைக்கு தெரியலையாடா? பாரதி இப்படி எது நடந்தாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுனாலதான் இந்த மித்ரா இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. உண்மைதான் தவக்கல. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இது எல்லாத்தையுமே தினம் தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு பழகி போச்சு. நீ சாப்பிடு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆதியை எங்கேயும் காணும். இதுதான் சரியான நேரம். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரிங்க மேடம். ஹலோ பாரதி, ஹலோ, ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. பாரதி, துரை கேக்குறாருல, இப்போ துரை இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட், கொண்டு போய் கொடுங்க. என்ன இது? இந்த துரை கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லாம பாரதி மேடம் ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றான். மித்ரா மேடமும் இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன? என்ன பாரதி, அச்சல் இந்த வீட்டோட வேலைக்காரியாவே மாறிட்ட போல இருக்கு. உனக்கு இந்த கெட்டப்பும் நல்லாதான் இருக்கு. பாரதி, அண்ணி என்ன பாரதி, வேலைக்காரியா ஒழுங்கா ஜூஸ் கூட கொடுக்க தெரியாதா?